ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெலூர் மோமன் பியூட்டி. இன்னைக்கு நம்ம ஷவர்மாக்குள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். கடந்த 3 வீடியோலாம் பாத்தீங்கன்னா முதல்ல ஷவர்மா பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஷவர்மா பிரெட், அதுக்கப்புறம் மைனஸ் எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஷவர்மா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங் ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்லயே பண்ண முடியும். அண்ட் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் இந்த ஸ்டஃபிங் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் சிக்கன் பார்க்குறதுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பாருக்கு போடுற மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதா மிளகாத்தூள், அதாவது பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி, அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷவர்மா பவுடர். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிரே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு 45 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடலாம். 45 மினிட்ஸ்க்கு கம்பல்சரி இது நல்லா ஊறணும். அப்போ தான் இதோட ஸ்பைசஸ் எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு பேனில் நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் குக் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இந்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ மொத்தம் 10 நிமிஷம் இருந்தாலே போதும், சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகணும். அந்த டைமில் தான் நம்ம கேஸை ஆஃப் பண்ணணும். இப்போது இது ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நீல நீளமாக கட் பண்ண 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். கூடவே 2 தக்காளியை நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூட ஒரே ஒரு வெள்ளரிக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். 50 கிராம் அளவுக்கு கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு கேரட்டை நல்லா துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, வெஜிடேரியன் மட்டும் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜும் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதுனால இதை தனியாக ஒரு பவுலில் முதல்ல எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இது ஒரு கப்பில் எடுத்து வச்சிடுறேன். இன்றைக்கி நான் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு சேர்த்து செஞ்சு காமிக்கிறதுனால நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனேஸ் ஆட் பண்ணிக்கலாம். மயனேஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
இதில் மயனஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மயனஸ் அதிகமாக வேணும் அப்படின்றவங்க 3-4 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஷவர்மாக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஷவர்மா ப்ரெட்டில் வச்சு ரோல் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஷீட் வந்து நீங்கள் கடையில் கேட்கும் போதே உங்களுக்கு கிடைக்கும். பட்டர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரிஸ்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஷீட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே நம்ம ஷவர்மா ப்ரெட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஷவர்மா ப்ரெட் வீடியோவும் நான் ஆல்ரெடி இதுக்கு முந்தின போட்டிருந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நம்ம மயனஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ஒன்றுத்தில் தான் நான் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து வெஜிடேரியனில் செய்கிறதுனால நம்ம மயனஸ் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து நம்ம எக்கில் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெறும் டொமேட்டோ சாஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டஃபிங், அதை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஸ்டஃபிங் நம்ம சேர்க்கும் போது கூடவே வந்து லெமன் ஜூஸும் நம்ம ஆட் பண்ணோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 ஃபில்லிங்குமே வச்சாச்சு. இப்போ இதை எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே ஒரு கார்னரில் நம்ம தள்ளிக்கலாம். தள்ளிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த ஷீட்க்கு கார்னரில் எடுத்துகிட்டு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸ் எதுவும் வெளியில் வராது. ஒரு சைடில் இருக்க கார்னர்ஸை மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இன்னொரு சைட் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த வெஜிடேரியன் ஷவர்மாவும் நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஈஸியான சிக்கன் அண்ட் வெஜ் ஷவர்மா வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இதை வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது ஒரு சில டைம்ல நமக்கே தெரியாம அடி பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி அடி பிடிச்ச கடாயெல்லாம் நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த கருப்பு வந்து மாறாம இருக்கும். நம்ம யூஸ் பண்ற டேப்லெட், அதாவது பார்த்தீங்கன்னா மாத்திரை அட்டைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேப்லெட்டோட பேட் இருக்கு இல்லையா, அந்த பேடை வச்சு நீங்க நல்லா அந்த தவாலையோ இல்லை கடாயிலையோ தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமா வந்து அது அடி பிடிச்சது வந்து போயிடும். ஸோ கண்டிப்பா இந்த டிப் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.